இந்த நாட்கள்ல இந்த வருஷத்தின் முதல் நாள்ல வாக்குத்தத்த வசனம் ஆண்டவர் கொடுத்திருந்தாங்க. என்ன வசனம் ஞாபகம் இருக்கா? பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. வசனம் இருப்பிடங்க இருக்கு. லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. யாருக்கு சொன்னார் ஆண்டவர்? சகரியாவுக்கு. பிரசங்கத்தை வீட்டுல போய் எழுதுவீங்களா? எப்படி எழுதுவீங்களா? டைரியை கொண்டு வந்துடலாமா? கொஞ்சம் கொண்டு வந்து இங்கே வச்சு எழுதிக்கலாமே. ஓ சரி சரி சரி. எல்லாருமே ஒரு சின்ன புக்கு, ஒரு சின்ன நோட்டு வாங்கிட்டா நல்லது. ஏன்னா நம்ம பிரசங்க குறிப்பு எடுத்தா நம்ம திருப்பி போய் பார்க்கலாம். பார்க்கும்போது நம்ம கூட ஆண்டவர் பேசுவாங்க. ஊழியக்காரர் மூலமா பேசினாலும் உங்க மூலமா உங்க கூட அதிகமா ஆண்டவர் வேற விதமா பேசுவார். நீங்க அடுத்த இடத்துல பிரசங்கம் பண்ணலாம். அதே வார்த்தையை வச்சு உங்களை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆனா வேற மாதிரி பயன்படுத்துவார். அதனால நம்ம வளருவதற்கு ஒரு முயற்சி, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு பிரசங்க குறிப்புகளை எடுக்கணும், தியானிக்கணும். நம்ம அப்படியே வளரணும். வேத வசனத்தை வெறுமனே வாசித்துட்டு போக கூடாது, அதை ஆராய்ச்சி பார்க்கணும், தியானிக்கணும். நம்ம எல்லாரும் வளரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, போகட்டும். லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்களா? 13ஆம் வசனம் வாசிங்க. ஆமென், அல்லேலூயா. சகரியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. ஒரு தூதன் அனுப்பி சொல்றார், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அதுதான் நம்ம இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமா ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வருஷத்தின் இந்த சபைக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருப்பாங்க. ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தனிப்பட்ட வாக்குத்தத்தங்களை தருகிறார். நம்ம சபைக்குன்னு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சொல்லுங்க எல்லாரும். இருதயத்துல பதிஞ்சிட்டா? பயப்படாதே, உன் வேண்டுதல், உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிற தேவனா இருக்கிறார். நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. பல வருஷமா ஜெபம் பண்ணிட்டு, குழந்தை இல்லைன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு. ஆனா ஆண்டவர் முதிர் வயதுல சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் ஒரு அருமையான ஆண் குழந்தைய, ஒரு அருமையான தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகனை ஆண்டு தீர்க்கதரிசியை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் மூலமா எந்த அற்புதத்தையும் ஆண்டு செய்யல, ஆனா அவர் மூலமா நிறைய பேர் மனம் திரும்பினாங்க. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதா இருந்தது. அவர் காடுகள தான் வாழ்ந்தாரு, ஊருக்குள்ள வாழல. அவருடைய ஆகாரம் பாத்தீங்கன்னா வெட்டுக்கிளிகளும் காட்டுத்தேனு தான் அவருடைய ஆகாரம். அப்படி அந்த அருமையான ஒரு மகனை ஆண்டவர் அந்த பிள்ளை முதிர் வயதுல கொடுத்தார். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை தியானிச்சோம், ஞாபகம் இருக்கா? தானியேலை குறித்து தியானிச்சோம். தானியேலுடைய 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. நம்ம திருப்பி பார்க்கிறோம், அவ்வளவுதான். ஏற்கனவே நம்ம தியானிச்சதை திருப்பி பார்க்கிறோம் ஒவ்வொரு நிமிஷம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். போதும் பாருங்க. நீ மிகவும் பிரியமானவன் என்று ஆண்டவர் தானியேலை குறித்து சொல்ற. நம்மளை குறித்து ஆண்டவர் சொல்லணும், சாட்சி சொல்லணும். தாவீதை குறித்து ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொன்னார். ஏனோக்கை குறித்து பிரியமானவன் என்று ஆண்டவர் சொன்னார். ஒவ்வொருத்தரையும் குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். நாத்தான் வேலை குறித்து சொல்றாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சாட்சி கொடுக்கிறார். கள்ளங்கபடில்லாத வாழ்க்கை வாழ்ந்தவர் யாரு? நாத்தான் வேல். இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், ஆனா ஆண்டவர் இருதயத்தை பார்க்க. நம்ம இருதயம் எப்படி இருக்குது? கள்ளங்கபடற்ற இருதயம் நாத்தான்வேலுடைய இருதயம். தாவீதுடைய இருதயம் எப்படி இருந்தது? எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவராமா. அவருக்கு சித்தமானதெல்லாம், அவருக்கு எதெல்லாம் பிடிக்கும், அவருக்கு எதெல்லாம் பிரியும், ஆண்டருக்கு எதெல்லாம் ஆசையா இருக்கும், அதெல்லாம் தாவீது செஞ்சாரமா. ஆண்டருக்கு எதெல்லாம் பிடிக்கும், ஆண்டருக்கு எதெல்லாம் விருப்பமா இருக்கும், அதெல்லாம் செஞ்சாரு. அதனாலதான் ஆண்டவர் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படியே ஊழியம் செய்த பின்பு அவர் நித்திரை அடைந்தாராம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்படி ராஜாவாதான் இருந்தார், ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்தாராமா. நம்ம எந்த இடத்துல ஆண்டு வச்சிருக்கிறாரோ, குடும்ப தலைவியா வச்சிருக்கலாம், அல்லது ஒரு வேலையை கொடுத்திருக்கலாம். அதுல நம்ம உண்மையா இருந்தா அதுதான் ஊழியம். நம்ம செய்யற வேலையில உண்மையா இருக்கணும், கொடுத்த பணியில உண்மையா இருக்கணும். உண்மை உத்தமமா இருந்தா அதுவே ஆண்டு கனம் பண்ணு ஊழியமா நினைக்கிறார் ஆண்டவர். ஊழியம் செஞ்சாதான் ஊழியம் இல்ல, ஆண்டு உங்களுக்கு கொடுத்திருக்க வேலையே ஊழியம் தான்.
அல்லேலூயா. என்ன வேலை கொடுத்திருக்காங்களோ அதை நீங்க ஊழியமா நினைச்சு செய்யணும், கர்த்தருக்காக செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும். ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கும் இல்ல, கர்த்தருக்காக மனப்பூர்வமா செய்யணும். ஆண்டவர் பிரதிபலன் தருவாரு. இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், ஏற்ற வேலையில ஆண்டவர் உயர்த்துவார். அதுக்கு ஒரு நாளை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் ஒருபோதும் அன்பின் பிரயாசத்தை மறந்து போறதுக்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. நம்ம ஆண்டவருக்காய் படுகிற பிரயாசம் ஒவ்வொன்றுக்கும் பலன் இருக்கிறது. இம்மையிலும் பலன் உண்டு, மறுமையிலும் பலன் உண்டு. அல்லேலூயா. சரி, இப்போ பாருங்க, இப்ப தானியேலை குறித்து மிகவும் பிரியமானவன் என்று நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி பதிலை கொடுத்தார். 21 நாள் உபவாசித்து ஜெபிக்கிறார். ஒரு தூதனை அனுப்பி உன் வேண்டுதல், நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. அடுத்து 2 ராஜாக்கள்ல 20ஆம் அதிகாரத்துல நம்ம தியானிச்சோம். ஞாபகம் இருக்கா? பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். அப்படியா? சோத்திரம். 1ல இருந்து 6 வரைக்கும், 1ல இருந்து 6 வரைக்கும் வாசித்தோம். பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். சரிதானா? மாத்தி எழுதிட்டணும். சரிதானா? 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். ஆமா, எசேக்கியா ராஜா 20ஆம் அதிகாரம் தானா? சரி சரி. ரைட் ரைட். எசேக்கியா ராஜா குறித்து தியானிச்சோம், ஞாபகம் இருக்கா? அதுல அவர் ஜெபிச்ச ஜெபம் பாருங்க. 3ஆம் வசனத்துல அவருடைய ஜெபம் இருக்கு. அவர் எப்படி ஜெபிக்கிறான்னு பாருங்க. ஆமா, இசைக்கியா மிகவும் அழுது ஜெபம் பண்றாரு. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். 3ஆம் வசனத்தை வாசித்திருக்கிறோம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். மிகவும் அழுதாரமா இசைக்கியா மிகவும் அழுது ஜெபம் பண்றாரு. நான் மன உத்தமம் உங்களுடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன். அல்லேலூயா. 2 இடத்துல இருக்குது. ஏசாயா புஸ்தகத்திலே இருக்குது, 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே இருக்குது. 2 இடத்துல இதே சம்பவம் இருக்குது. ஆமா, பாருங்க. அப்ப அவர் ராஜாவா இருந்தாலும் ஆண்டவருக்கு பயந்து மன உண்மையா மன உத்தமமா அவர் ஊழியம் செஞ்சிருக்கிறார். ராஜா தான் மனம் போல ஆட்சி செய்யல, ஜனங்களை மனம் போல நடத்தல, மன விரும்பினபடி மாம்சம் விரும்பினபடி அவர் நடத்தல. கர்த்தருக்கு பயந்து மன உத்தமமாய் மன உண்மையாய் ஆண்டவருக்கு பயந்து நடத்திருக்கிறார் ஜனங்களை. அவர் நேர்மையா ஆட்சி செஞ்சிருக்கிறார், நீதியா அரசாட்சி செஞ்சிருக்கிறார். அதனால அவரால் ஜெபிக்க முடிஞ்சது. நான் உமக்கு முன்பாக மன உத்தமமும் உண்மையுமாய் நடந்ததை நினைத்தருளும் என்று மிகவும் அழுது ஜெபம் பண்றாரு. ஏன்னா ஆண்டவர் வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லிட்டாரு. ஒரு ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி வீட்டுக்காரங்களெல்லாம் ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் என்று அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு. உடனே அவர் மிகவும் அழுது ஜெபம் பண்றாரு. உடனே ஆண்டவர் அந்த ஜெபத்தை 4ஆம் வசனத்துல பாருங்க. அஞ்சு உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் அவர், நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். நம்முடைய கண்ணீர் ஒண்ணு வீணா போகாது, அவருடைய துருத்தியில வச்சிருக்கிறாரம்மா. நம்முடைய கண்ணீரெல்லாம் துருத்தில சேர்த்து வச்சிருக்கிறாரு. அது நிறையும் போது ஆண்டவர் செயல்படுவார். நம்ம கண்ணீர் போதுமான அளவு ஆண்டவர் செயல்படுற அளவுக்கு நம்முடைய கண்ணீர் இன்னும் தேவை ஆண்டவருக்கு. நம்முடைய பெருமூச்சு, நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள். பாருங்க, எசேக்கியா ராஜாவுக்கு உடனே பதில் கொடுத்தார். நமக்கு சில ஜெபங்களுக்கு உடனே ஆண்டவர் பதில் தரலாம், சில ஜெபங்களுக்கு காலம் தாழ்த்தி கூட ஆண்டவர் தருவாங்க, சில ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தராமலும் இருக்கலாம். ஏன்னா அது நமக்கு பிரியமா, அது நமக்கு நன்மையா இருக்காதுன்னு ஆண்டவர் தெரியும். அதனாலதான் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தரல. அல்லேலூயா. எதுவா இருந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் பதில் தந்தாலும் சரி, பதில் தராட்டியும் சரி, நம்ம மனரம்யமா ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. பாருங்க, எசேக்கியா ராஜாவுக்கு உடனே பதில் கொடுத்தார். கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், 15 வருஷத்தை உனக்கு கூட்டி தர்றேங்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நாட்களை கூட்டி தர முடியும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளை குறிச்சிருக்கிறார் இந்த உலகத்துல. ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தா
அவருக்கு உகந்த ஒரு ஜீவியம் செய்தால் நமக்கு நாட்கள் ஆண்டவர் கூட்டி தருவார். நம்மளால ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருந்தா, நம்மளால அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க, மனம் திரும்புவாங்கன்னு தெரிஞ்சா ஆண்டவர் நினைச்சுவாரு நமக்கு நாட்களை கூட்டி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, 1 ராஜாக்கள்ல ஒரு பரிசுத்தவான ஒரு சாலமோன்கிற ஞானியை தியானிச்சோம். 9ஆம் அதிகாரத்துல 3-4 வசனங்கள். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஆமென். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரவேலில் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று. ஆமென். போதும் போதும். அல்லேலூயா. பாருங்க, 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். ஆண்டவருடைய சமூகத்துல செய்த விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஆண்டவர் கேட்கிறவரா இருக்கிறார். அவருடைய சமூகத்துல, அவருடைய பாதத்துல எந்த இடத்துலயும் ஜெபம் பண்ணலாம். ஆலயத்துக்கு வந்துதான் இல்ல, வீட்டுல ஜெபம் பண்ணலாம், நடந்துகிட்டே ஜெபம் பண்ணலாம், பஸ்ல பிரயாணம் பண்ணிட்டே ஜெபம் பண்ணலாம், ட்ரெயின்ல போயிட்டே ஜெபம் பண்ணலாம். ஏன்னா நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார். அவருக்கு ரூபம் கிடையாது. அவருக்கு என்ன கிடையாது? ரூபம் கிடையாது. அவர் ஒரு போட்டாவுக்குள்ளேயோ ஒரு படத்துக்குள்ளேயோ ஒரு சிலைக்குள்ளேயோ இருக்க மாட்டாங்க, இருக்க விரும்பவும் மாட்டாங்க. நாம மனிதர்களாக நாம தான் ஒரு போட்டா வச்சிருப்போம். நம்ம கிறிஸ்தவங்க அப்படிங்கிற அடையாளத்துக்கு தான் வச்சிருக்கோமே தவிர அதை பார்த்து வணங்க கூடாது. அதுல ஆண்டவர் இருக்க மாட்டாங்க. அவர் வாழ விரும்புற இடம் நம்முடைய இருதயம். அவருடைய வாசஸ்தலம் நம்முடைய இருதயம் தான் அவர் தங்கி வாசம் பண்ணுகிற இடம். நாம தான் அவருக்கு ஆலயம். இது கூடி வர்றதுக்கு ஒரு ஆலயத்தை நம்ம கட்டி இருக்கிறோம். இதுல எல்லாரும் கூடி வந்து நம்ம ஆராதிப்பதற்காக. ஆனா ஆண்டவர் தங்கி இருக்கிற இடம் நம்முடைய சரீரமாகிய ஆலயம், இருதயமாகிய ஆலயத்துல தான் அவர் தங்கி இருக்கிறார். அந்த சத்தியத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும். அல்லேலூயா. அதனால எந்த இடத்துலயும் நம்ம ஜெபம் பண்ணலாம், எந்த நேரத்திலையும் ஜெபம் பண்ணலாம். எந்த ஆபத்து வந்தாலும் நம்ம ஆண்டவரை கூப்பிடலாம். பஸ்ல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கூட ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா கூட நம்ம இயேசுவே கூப்பிட்டா போதும், நம்மள ஆண்டவர் காப்பாத்துவோம். எத்தனையோ சாட்சிகள், எத்தனையோ பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. பக்கத்துல இருக்கவங்க ஆக்சிடென்ட் ஆகி கால் முறிஞ்சு கை முறிஞ்சு மரித்து போனவங்க இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவங்க இயேசுவே கூப்பிட்டது நிமித்தம் அவங்களுக்கு ஒரு காயம் இல்லாம ஒரு சேதம் இல்லாம அற்புதமா பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எந்த நேரத்திலையும் கூப்பிடலாம், எந்த இடத்திலையும் கூப்பிடலாம், எப்பவும் கூப்பிடலாம். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. சில ஆலயத்துல போய் தான் ஜெபம் பண்ணணும் இல்ல, கோயிலுக்கு போய் தான் கும்பிடணும் இல்ல, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் தேடலாம். அல்லேலூயா. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புறார். எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடும் தொழுது கொள்ளணும், உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. பாருங்க, அந்த சாலமோன் ராஜா பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்ட விண்ணப்பம் அவருக்கு பிரியமா இருந்துச்சாமா. அதனால அவருக்கு ஞானத்தை கொடுத்தார் ஆண்டவர். இந்த ஜனங்களை நான் எப்படி விசாரிப்பேன், எப்படி நான் நல்வழிப்படுத்துவேன்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்டது ஆண்டருக்கு உகந்த விண்ணப்பமா இருந்துச்சாமா. ஆண்டருக்கு பிடித்த ஒரு விண்ணப்பம். நம்ம ஜெபம் ஆண்டருக்கு பிடிக்கணும். நம்ம அதை இதையும் கேட்கக்கூடாது, உலக காரியத்தை கேட்கக்கூடாது, ஆத்துமாக்களை கேட்கணும், அழிந்து போகிற ஜனங்களை கேட்கணும். ஆண்டருக்கு பிரியமான ஜெபம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆத்துமாக்கள் தான் பிரியமான ஜெபம். எனக்கு காரு தாங்க, பஸ் தாங்க, எனக்கு வாகனம் தாங்க, அல்லது எனக்கு அது தாங்க இது தாங்கன்னு கேட்கறதுக்கு அதுவும் ஜெபம் தான். குழந்தை பாக்கியத்தை தாங்க, திருமண காரியத்தை நடத்தி தாங்க, எல்லாமே ஜெபம், எல்லாமே தேவைதான் நமக்கு. ஆனா அதை விட ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆத்துமாக்கள், அழிஞ்சு போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணணும். வியாதியில, கஷ்டத்துல, மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாங்க, மெய்யான தெய்வம் தெரியாம இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம கண்ணீர் விட்டு பாரத்தோடு ஜெபித்தா அந்த ஜெபத்தை உடனே கேட்பார். அந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம், அவருக்கு உகந்த ஜெபம் அதுதான். எத்தனையோ ஜெபம் இருக்கு, நமக்கு தேவைகள் இருக்கு, நம்ம குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனைகள் பாருங்க. அவங்க கணவரை அவங்க எப்படி இருக்காங்க, இப்போ அண்ணன் எப்படி இருக்காங்க பாருங்க, ஜெபத்தை கேட்டு அண்ணன் நல்லா சுகம் ஆயிட்டாங்க பாருங்க. அவங்க எத்தனையோ ஜெபங்கள் இருக்குது, நம்ம குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் காட்டிலும் ஆத்துமாக்களுக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். ஒரு ஆத்துமா கெட்டு போறது ஆண்டவருக்கு சித்தம் கிடையாது. ஒருத்தர் நரகத்துக்கு போறது, அக்கினி கடலுக்குள்ள போறது ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. எல்லாருக்காக ரத்தம் சிந்திச்சாரு, அந்த ரத்தம் வீணா போயிடக்கூடாது. ஒரு சொட்டு ரத்தம் கூட வீணா போகாதபடிக்கு எல்லாரும் மன்னிக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு எல்லாரும் பரலோகத்துக்கு வரணுங்கிறது தான் ஆண்டோடைய ஒரே ஒரு விருப்பம். அதுதான்
நம்ம உலகத்துல நம்ம ஆண்டவர் எந்த நிலைமையில வச்சிருந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். சிலரை வசதியா வச்சிருப்பாங்க, சிலரை வசதி நம்மளை பத்தி ஆண்டவர் தான் தெரியும். யார் யாரை எப்படி நடத்தணும், யார் யாருக்கு எப்படி வசதி வாய்ப்புகளை கொடுக்கணும் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம நினைப்போம் அவங்கள போது வசதியா இருந்தா பரவாயில்லையே நினைப்போம். நம்ம ஆண்டவரை தேடாம விட்டுருவோம். நம்ம பணம் வந்துருச்சுன்னா சிலர் நினைச்சுவாங்கன்னா ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுவாங்க. ஆனா யோபு அப்படி இல்லை. வசதியா இருக்கும் போதும் பணம் இருக்கும் போதும் செல்வ செழிப்பாய் வாழும் போதும் அவர் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டார். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார். ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவர் பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தார். ஆண்டவரை சாட்சி கொடுக்கிற அளவுக்கு வாழ்ந்தார். யோபுவா என் தாசன் மேல கண் வைத்தாயோ என்று சொல்லி கேட்கிறார். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாய அவனை போல பூமியில ஒருவனை இல்லைன்னு ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். யோபு குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்மளை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும். ஆண்டவருக்கு பயந்து வாழணும். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா நடத்துவார். யோபு பணம் இருக்கும் போதும் சரி, எல்லாம் இழந்து போனாரு. பிள்ளைகளை இழந்துட்டாரு, சொத்து சுகத்தை இழந்துட்டாரு, ஓட்டாண்டி ஆயிட்டாரு. நேற்று வரைக்கும் செல்வ சீமான், இன்னைக்கு காலையில எல்லாம் இழந்து, வீட்டை இழந்து, உடமைகளை இழந்து, எல்லாத்தையும் இழந்துட்டாரு. சரீரத்திலே கொடிய வியாதி, ஓட்டை எடுத்து சொரணிட்டு இருக்காரு. குப்பை மேட்டில போய் உட்காந்துருக்காரு. எங்க உட்காந்துருக்காரு? குப்பை மேட்டில போய் உட்காந்துட்டு அப்போ அவர் வாயிலிருந்து புறப்பட்ட பரிசுத்தமான வார்த்தை. அதைத்தான் பார்க்கணும். நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாம் இழந்த ஒரு குழந்தை இருந்தாலே நம்மளால தாங்க முடியாத, ஒரு சின்ன இழப்பை சகிக்க முடியலையே நம்மளால. 140 வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்தாங்க பாருங்க. அப்போ கர்த்தர் கொடுத்தார், எல்லாவற்றையும் கர்த்தர் தான் கொடுத்தார். பிள்ளைகளை கொடுத்தது கர்த்தர், மனைவியை கொடுத்தது கர்த்தர், ஐஸ்வர்யத்தை கொடுத்தது கர்த்தர், வாகனத்தை கொடுத்தது கர்த்தர், எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சொல்ல முடியுமா? ஒரு சின்ன இழப்படுறதுக்குள்ள நம்ம தாங்க முடியலையே. சின்ன நஷ்டத்தை, சின்ன தோல்விய, சின்ன அவமானத்தை, நிந்தையான வார்த்தைகளை நம்மளால சகிக்க முடியல, மன்னிக்க முடியல, பொறுத்து கொள்ள முடியல, விட்டு கொடுக்க முடியல. அல்லேலூயா. அவர் சொன்னார், கர்த்தரிடத்துல நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா அப்படிங்க. நம்ம அப்படி சொல்லியிருக்கோமா? தீமை எதுக்கு ஆண்டவரே எனக்கு வருது அப்படிமா? தீமையே வரக்கூடாது, நன்மையாவே நடக்கணும். தீமை எதுக்கு தெரியுமா ஆண்டவர் அனுமதிக்கிறாங்க? ஆண்டவர் தீமை செய்யறவர் அல்ல, அவருக்கு தீமை செய்ய தெரியாது. ஆண்டவர் தீமை செய்யவே தெரியாது, அவருக்கு நன்மை செய்யதான் தெரியும். ஆனா ஆண்டவர் தீமையை அனுமதிப்பார். பிசாசு வந்து கேட்பான், யோகிட்ட வந்து சோதிக்கிற கேட்கிற. அது மாதிரி நம்மள சோதிக்கிறதுக்காக இவங்க ஆலயத்துக்கு போறாங்க, நல்லா ஜெபம் பண்றாங்க. ஒரு சின்ன பாடு வந்தா உண்மை தேடி வருவாங்களா? உம்மிடத்துல விசுவாசமா இருப்பாங்களா? சோதிச்சு பாரும் அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன செய்வான்? ஆண்டவர்கிட்ட போய் கேட்பான், பர்மிஷன் கேட்பான். ஆண்டவர் அனுமதி கொடுத்தாதான் பிசாசு நம்மளை தொட முடியும். அப்ப ஆண்டவர் சின்ன அனுமதி கொடுப்பார். அப்ப சின்ன பிரச்சனை வரும்போது, பாடு வரும்போது நம்ம இன்னும் ஆண்டவரை நெருங்கணுமே தவிர ஆண்டவரை தூரம் போயிடக்கூடாது. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலதான் நம்பிக்கையா இருப்பேன்னு சொன்னார். யார் சொன்னா? யோபு சொன்னார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலதான் விசுவாசமா இருப்பேன், அவரால தான் தேடுவேங்கிறாரு, அவருக்காக தான் வாழ்வேங்கிறாரு. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்காக. அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் நம்ம. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சூழ்நிலையில நடத்துறாரு, ஒவ்வொரு பாதை வழியா நடத்துறாரு. ஒருத்தருக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு. யார் யாருக்கு எதை கொடுக்கணும், யார் யாருக்கு எப்படி நடத்தணும் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம இருதயம் ஆண்டவருக்கு தான் தெரியும், நமக்கே தெரியாது. நம்ம இருதயம் இப்ப ஒண்ணு பேசும், அப்புறம் ஒண்ணு பணம் இருந்தா ஒண்ணு பேசும், பணம் இல்லாட்டி ஒண்ணு பேசும். பாத்திருக்கீங்களா? நம்ம இருதயத்தை பாத்திருக்கீங்களா? காலையில ஒண்ணு பேசுவாங்க, மாலையில ஒண்ணு பேசும், கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் சாயங்காலத்துல இல்லைன்றுவாங்க. ஏன்னா இருதயம் திருக்குள்ளது. எல்லாவற்றையும் பார்க்கல, இருதயமே மகா திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்குதாமா. நம்ம இருதயம் அவ்வளவு கேடு உள்ள இருதயம், அவ்வளவு திருக்குள்ள இருதயம். அந்த இருதயத்துலதான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறேங்கிறாரு. எத்தனை பாக்கியம் பெற்றவங்க நம்ம! கேடுபாடு நிறைந்த திருக்குள்ள இருதயத்துலதான் ஆண்டவர் வாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு. நம்ம எவ்வளவு பாக்கியம் பெற்றவங்க! நம்ம இருதயத்தை பரிசுத்தமாக்கும்படி, பொல்லாத இருதயத்தை, திருக்குள்ள இருதயத்தை நல்ல இருதயமா மாற்றும்படி நமக்கு புது இருதயத்தை தருகிறார், நவமான இருதயத்தை தருகிறார், விசுவாசமான இருதயத்தை தருகிறார், பக்தி விருத்திக்கு ஏதுவான இருதயத்தை நமக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நான் கஷ்டப்படுறேனே, வறுமையில இருக்கிறேனேன்னு கலங்க கூடாது, ஸ்தோத்திரம் சொல்லணும். யோபு எல்லாம் இழந்த பின்பும் ஸ்தோத்திரம் தான் சொன்னார். முறுமுறுக்கல, புலம்பல் பாடிக்கிட்டு இருக்கல. ஏன் ஆண்டவரே, எதுக்காண்டவர் கேள்விலாம் கேட்கல, ஸ்தோத்திரம் தான் பண்ணாரு. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வியாதிக்காக, இந்த பலவீனத்துக்காக, இந்த கஷ்டத்துக்காக, இந்த நஷ்டத்துக்காக, இந்த வறுமைக்காக, இந்த ஏழ்மையான நிலைமைக்காக ஸ்தோத்திரம். எனக்கு வேலை கிடைக்கல, அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க.
எப்படி சொல்லணும்? வேலை கிடைக்காததுக்காக ஸ்தோத்திரம், இந்த பலவீனத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த நோய்க்காக ஸ்தோத்திரம். அப்படி சொல்லி பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார். 6 மாசம் தான். யாருக்கு? யோபுக்கு வந்த சோதனை 6 மாதம் தான். அவர் ஸ்தோத்திரம் பண்ண, நம்ம முறுமுறுத்துட்டு இருந்தா வருஷம் போயிட்டே இருக்கும், நாள் கடந்து போயிட்டே இருக்கும், எத்தனை வருஷமோ ஆனாலும் மாற்றம் வராது. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிட்டோம்னா அந்த பாடு மாறிடும், அந்த பிரச்சனையை ஆண்டவர் மாத்திடுவாங்க, 2 மடங்கு ஆசீர்வதிச்சிருவாங்க யோபுவை போல. என்ன இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஸ்தோத்திரம் பண்ண ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அந்த பலவீனத்துக்காக நன்றி, இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், இந்த வியாதிக்காக, இந்த புண்ணுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க, ஆண்டவர் சந்தோஷப்படுவார். இந்த பாடுகள் மத்தியிலையும், இவ்வளவு பாடு மத்தியிலையும் என்ன ஸ்தோத்தரிக்கிறாங்களேன்னு ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அப்படி உள்ள சந்தோஷப்படணும், அப்படி இருதயம் மகிழ்ச்சி அடையணும், ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறவங்களா மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆமா, ஆண்டவரை மகிழ்ச்சி, ஆண்டவர் சந்தோஷப்படும். நம்மளே ஆண்டவர், நம்மள ஆண்டவர் சந்தோஷப்படுத்துறாங்களா இல்லையா? நமக்கு சந்தோஷம் தர்றாங்களா இல்லையா? சமாதானம் தர்றாங்க, மகிழ்ச்சியை தர்றாங்க, போதுங்கிற மனதை தர்றாங்க, மனரம்யமா நடக்க கிருபை தர்றாங்க, சாந்த குணத்தை தர்றாங்க, பொறுமையை தர்றாங்க. ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணுமா இல்லையா? அவரை நம்ம மகிழ்ச்சி அடைய செய்யணும். நம்ம ஸ்தோத்திரம் சொன்னா ஆண்டவர் சந்தோஷப்படுவார். பாடு வரும்போது, நெருக்க வரும்போது, இழப்பு வரும்போது, கஷ்டம் வரும்போது, வேதனையின் மத்தியில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும். எல்லாம் நல்லா இருக்கும்போது ஸ்தோத்திர ஜெபம் நடத்துவோம், ஸ்தோத்திர கூட்டம்லாம் வைப்போம், ஸ்தோத்திரம் சொல்லுவோம், அப்படிதானே இல்லையா? கஷ்டம் வரும்போது சொல்ல முடியுமா? வேதனை வரும்போது சொல்ல முடியுமா? அந்த இருதயம் நமக்கு வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு வரணும். ஸ்தோத்திரம் சொல்லுகிற நல்ல இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம பாடு மாறிடும், வறுமை மாறிடும், கஷ்டங்கள் மாறிடும். அல்லேலூயா. பாருங்க, அந்த சாலமோன் ஜெபித்த ஜெபம் அருமையான ஒரு ஜெபம். எனக்கு ஞானத்தை தாங்க, ஜனங்களை எப்படி நடத்தணும்னு தெரியல. அவர் ஐஸ்வர்யத்தை கேட்கல, தீர்க்க ஆயுசை கேட்கல, ஜனங்களை எப்படி நடத்தணும், ஆண்டவர் பிரியம் உகந்த ஜெபமா இருந்துச்சாமா. ஆண்டவர் அவர் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தாரு, அதற்கு ஒப்ப யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாரு. நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் தீர்க்க ஆயுசையும் உனக்கு தருகிறேன்னு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கேளாதையும் தருவார், நீங்க கேட்காத தருவார் ஆண்டவர். ஆண்டவர் பிரியமான ஜெபமா இருந்தா நீங்க கேளாததை கூட ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டீங்க, உங்களுக்கு தருவார் ஆண்டவர். பாருங்க, 2008 வருஷத்துல நான் கார்லாம் வாங்கணும்னு நினைக்கவே இல்லை, கார் ஓட்டணும்லாம் நினைக்கவும் இல்லை. ஆனா எங்க மச்சான், 2வது மச்சான், அவங்க எனக்கு 3 தங்கச்சி 3 மச்சான். 2வது மச்சான் திடீர்னு நீங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுங்க, 2 வீலர் லைசன்ஸ் கூட கிடையாது. அப்போ 2 வீலர் ஓட்டுற கூட லைசன்ஸ் கிடையாது, சைக்கிள் தான் போவோம். சைக்கிள் தான் கொடுத்துருந்தாங்க, ஸ்கூல்ல படிச்ச சைக்கிள், அதுலதான் ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தோம். 2007 வருஷம் ஆண்டுடைய கிருபையினால. பாத்தீங்கன்னா இப்போ 2007 2009 வருஷத்துல எங்க மச்சான் அவங்க ஒரு பழைய பைக்கு தந்தாங்க. அது பெட்ரோல் தனியா குடிக்கும், அதனால அது அதிகமா எடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிடுவேன். அப்புறம் பாருங்க, ஆண்டு புது பைக்கு தந்தாங்க. அப்புறம் புது பைக்கை எங்க அப்பா அம்மா மூலமா ஆண்டு கிருபையை தந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க மச்சான் அவங்க ஒரு ஆம்னி வேன் இருக்கு தெரியுங்களா? ஆம்னி 8 பேர் உட்காருவாங்க, அந்த வேனை மச்சான் மூலமா ஆண்டு எடுத்து வந்தாங்க. அல்லேலூயா. நான் கேட்கவே இல்லை. நம்ம ஆண்டவருக்கு பிரியமா நடக்கும்போது ஆண்டவரே நமக்கு உதவி செய்கிறார். பாருங்க, அது எத்தனை வருஷம், 9 வருஷமா ஆண்டவர் ஓட்ட ஆண்டவர் உதவி செஞ்சாங்க, ஊழியத்துல பயன்படுத்த ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. அதன் பின்பு நம்ம இதை கொடுத்துட்டு ஒரு கார் வாங்கிடுவோம்னு அம்மா அப்பா சொன்னதுனால மாத்தி ஆண்டோடைய கிருபையினால மாத்தி வாங்க ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்க கேளாத உங்களை ஐஸ்வர்யத்தை தருவார், கேளாத தீர்க்க ஆயுசை தருவார், கேளாத நன்மைகளை தருவார். நீங்க ஆத்துமாக்களை கேளுங்க, அழிந்து போகிற ஜனங்களை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எத்தனையோ ஜனங்கள் அழிந்து போறாங்க, நரகத்தை நோக்கி போறாங்க, அக்கினி கடலை நோக்கி போறாங்க. அவங்களுக்கு யாரு ஆண்டவரை பத்தி சொல்லுவது? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவது யாரு? நம்ம தான் ஜெபம் பண்ணணும், நம்மளதான் தெரிந்து கொண்டிருக்காரு, நாம தான் உத்தரவாதம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா கொர்நேலியை குறித்து தியானிச்சோம், ஞாபகம் இருக்கா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். நான் 2ஆம் வசனம் கூட வசிக்கலாமா? எத்தனை வசனம் ஐயா? வாசிங்க.
ஆமென், அல்லேலூயா. தானியேலுடைய ஜெபங்கள், தான தர்மங்கள் தேவனுடைய சமூகத்துல போய் எட்டிச்சாமா. அல்லேலூயா. இன்னொரு வசனம் உண்டு. 31 வசனம் வாசிங்க, அருமையான வசனம். அதான் கீவேர்டு. 31 வசனம். கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில நினைத்தருளப்பட்டதாமா. நம்முடைய தான தர்மங்கள் தேவ சந்நிதிக்கு போகணும். நம்முடைய ஜெபங்கள் தேவ சமூகத்துக்கு போகணும். அல்லேலூயா. உண்மையான ஜெபம் தான் அங்க போகும். நம்மளால முடிந்த உதவிகளை செய்யும். நம்மளே கஷ்டத்துல இருக்கிறோம், நாம யாருக்கு உதவி செய்யறதுன்னு நினைக்க கூடாது. நம்மளால முடிந்த உதவியை செய்யணும். நம்மகிட்ட கேட்கறவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கேட்கறாங்களா, 10 ரூபாயாவது கொடுங்க, 20 ரூபாயாவது கொடுங்க, இருக்கிறத கொடுங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காங்களா இல்லையா? ஆரம்பத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டோம். எங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப வறுமை, ரொம்ப தரித்திரம், சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவர்களை ஆசீர்வதிச்சிருக்காங்க. நம்ம கொடுக்கணுமா, கொடுக்க கூடாதா? கொடுக்கணும் கண்டிப்பா. அல்லேலூயா. தாராளமா கொடுக்கணும், உற்சாகமா கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான். இந்த சிறிய ஒருவனுக்கு நீங்க எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். ஊழியக்காரர்களுக்கு செய்யறது ஆண்டவருக்கு செய்யறது சமம். என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனும் அதன் பலனை அடையாமல் போகான். அல்லேலூயா. தரித்திரர் கொடுங்களான்னு சொல்றாரு. மத்தவங்க எடுத்து கொடுக்க கூடாது, மத்தவங்க எடுத்து வாங்கி கொடுக்க கூடாது, நம்மளத வித்து கொடுக்கணுமா. அல்லேலூயா. கொஞ்சமா கொடுக்க பழகுவோம். நமக்கு அந்த பழக்கம் இல்ல, கொடுக்க பழகும். அல்லேலூயா. தான தர்மம் செய்ய பழகுங்கள் என்று சொல்றாரு. நன்மை செய்ய பழகுங்கள், நன்மை செய்ய பக்தி வைராக்கியமா இருங்கள் அப்படின்லாம் வசனம் இருக்குது. அல்லேலூயா. நம்மளை விட கஷ்டப்படுறவங்க, ஏழ்மையில இருக்கிறவங்க, நம்மளால முடிந்த சின்ன உதவி நம்ம செய்யணும். ஜெப உதவி, பெரிய உதவி. அதே போல நம்ம குளிர்காய்ந்து இளைப்பாருங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கொடுக்கலன்னா எப்படி அவங்க சாப்பிடுவாங்க? நம்மளால முடிந்த உதவி செய்யணும். அல்லேலூயா. ஆறுதலான வார்த்தை சொல்றோம், ஜெபம் பண்றோம், நம்மளால முடிந்த உதவியும் செய்யணும். அல்லேலூயா. பாருங்கப்பா, தானியேலுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, அவருடைய தான தர்மங்கள் தேவ சமூகத்துல வந்து எட்டிச்சுன்னு சொல்லி பாக்குறோம். அதுல 2ஆம் வசனத்தை நம்ம தியானிச்சோம். கடந்த 2 வாரத்துக்கு முன்பாக 2ஆம் வசனத்தை நம்ம தியானிச்சோம். பாத்தீங்க, ஞாபகம் இருக்குதா? அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. முதலாவது அவர் தேவ பக்தி உள்ளவர் என்று நம்ம தியானிச்சோம். ஞாபகம் இருக்கா? இருக்காவது தேவ பக்தி உள்ளவர். அதற்கு உதாரணமான இணையான வசனம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை இருதயத்தில் எழுதணும். நோட்லயும் எழுதணும், இருதயத்திலும் எழுதணும். டக்கு டக்குன்னு சொல்ல தெரியணும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி அது வீணாயிருக்கும். தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணிக்கொண்டு வாய் அடக்காம இருந்தா, நாவை அடக்காம இருந்தா அவன் தேவ பக்தி வீணா இருக்கும். நாவை அடக்கணும், சுருக்கமா பேசணும். பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 30,000 40,000 வார்த்தைகள் பேசுறாங்களாமா. ஆனா ஆண்கள் 10,000 வார்த்தை தான் பேசுறாங்களாமா. ஒரு கணக்கெடுப்புல சொல்றாங்க. இதுல பாத்தீங்க ஆண்கள் 10,000 வார்த்தைகள் பேசினா பெண்கள் எத்தனை பேசுறாங்க? 30,000 40,000 பேசுறாங்களாமா. ஆமா, ஒரு நாளைக்கு. அப்போ நம்ம வார்த்தைகளை கொஞ்சம் குறைக்கணும். நம்ம வார்த்தையினாலதான் நிறைய தவறு வருது. அதனால நம்ம வார்த்தைகள் சுருக்கமா இருக்கணும். ஜெபத்துக்கு வார்த்தை நம்ம இருதயத்தை திறக்கணும், வாயை திறக்கணும். ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு நம்ம அதிக நேரம் பேசணும். மற்றவங்களோடு பேச நம்ம நினைச்சு கொஞ்சம் குறைச்சிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, அதுக்கு இணையான வசனம் எல்லாம் நம்ம தியானிச்சோம் கடந்த நாட்கள்ல. சங்கீதம் 19:14 பார்த்தோம். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்துல பிரீதியா இருப்பதாக தியானிச்சோம். சங்கீதம் 141:3 வாசித்தோம். என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளை காத்துக்கொள்ளும் என்று சங்கீதக்காரன் தாவீது ஜெபம் பண்ணுகிறார். நீதிமொழிகள் 21:23 பாருங்க. நீதிமொழிகள்ல 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இல்ல 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான்.
அடுத்து இன்னொரு வசனம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. நாவை குறிச்சு அந்த 3ஆம் அதிகாரம் முழுவதிலும் வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. எப்படி நம்ம பேசணும், எப்படி நடக்கணும், அந்த நாவு எவ்வளவு கொள்ளாதது அப்படிங்கிறதெல்லாம் அதுல வாசிக்கணும். நாவை அடக்க ஒரு மனுஷனால முடியாது. நாவை அடக்க முடியுமா? நாவை அடக்க ஒரு மனுஷனால கூடாது. அப்ப யாருக்கு அடக்க முடியும்? நம்மளால அடக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய நாவை கட்டுப்படுத்த முடியும். அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நாவை காலையிலே ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரை தேவையில்லாத பேசக்கூடாது, வேண்டாத காரியத்தை பேசக்கூடாது, என் வார்த்தை சுருக்கமா இருக்கட்டும், சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. கொஞ்சம் அதிகம் பேசிட்டாலே பாவம் வந்துடும், நம்மள அறியாமலே வந்துடும். யாரையாவது குறை சொல்லிடுவோம், யாராவது குற்றப்படுத்திடுவோம், யாரையாவது அற்பமா பேசிடுவோம், தரக்குறவா பேசிடுவோம், யாரையாவது கோல் சொல்லிடுவோம். அவங்க அப்படி இவங்க நம்ம பார்வைக்கு எப்பவுமே நல்ல காரியம் தெரியாது. யாரையாவது ஒருத்தரை பார்த்தா அவங்கள்ட்ட இருக்க கெட்ட காரியம் தான் முதல்ல தெரியும். அது மாறணும், அது முதல்ல நமக்கு மாறணும். அல்லேலூயா. 8ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம். கூடாது, அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. நாவு எப்படிப்பட்டதமா? அடங்காதது, சாவுக்கு ஏதுவான விஷம் இருக்குது. நாக்குல விஷம் இருக்குது. வார்த்தையை கேட்டு சிலர் தூக்கு போட்டுறாங்க, பாத்திருக்கீங்களா? தற்கொலை பண்ணி கொள்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம நாவல விஷம் இருக்குதாமா. நெருப்பு மாதிரி. நீதி நாவு ஒரு நெருப்பு போல. நெருப்பு அப்படின்னு காட்டை கொளுத்திரும்ல, இந்த 3ஆம் அதிகாரத்துல தான் இருக்கு. அது வாஸ்து பாருங்க, வீட்டுல போய் வாஸ்து பாருங்க. நேரம் இல்லை நமக்கு, வீட்டுல போய் வாஸ்து பாருங்க. 3ஆம் அதிகாரத்தை நாவை குறிச்சு ஆண்டவர் அழகா எழுதி வச்சிருக்கிறாங்க. நாவும் ஒரு நெருப்பு தான், காட்டையே கொளுத்திருமா. சொத்தோண்டு தீ காட்டையே கொளுத்துறது போல கப்பலுக்கு சுக்கான் மாதிரி நாவு திருப்பினா இந்த பக்கம் பெரிய கப்பலே திரும்பிடும். அது போலதான் நம்முடைய நாவும். நாம ஜாக்கிரதையா பேசணும், ஞானமா பேசணும், நல்ல வார்த்தைகளை பேசணும், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசணும், புரோஜனமான வார்த்தையை பேசணும். கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. அவிசுவாசமான வார்த்தை, சந்தேகமான வார்த்தை, இது நடக்காது, இது ஆகாது, இது விளங்காது, இது உருப்படாது, இதெல்லாம் கெட்ட வார்த்தை. இதுல என்ன வார்த்தை? இந்த வார்த்தை பேசவே கூடாது. ஆண்டவர் நடத்தி காண்பிப்பார், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார், ஆண்டவர் ஜெயம் தருவார், மாற்றத்தை தருவார், மாறுவாங்க, ஆண்டவர் இதை வாய்க்க பண்ணுவார். அப்படி விசுவாசமா பேசணும். அந்த வார்த்தை ஆண்டவர் கனம் பண்ணுவார். நம்ம வாயிலிருந்து வார்த்தையில ஜீவன் இருக்கு. என்ன இருக்குது? ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்துல இருக்காங்க. நம்ம பேசுற வார்த்தையில ஜீவன் இருக்குது, மரணமும் இருக்குது. நம்ம நல்லதை பேசினா ஜீவன் உண்டாகும், கெட்டதை பேசினா மரணம் உண்டாகும். ஒரே நாவல நல்ல தண்ணியும், ஒரே ஊத்துல நல்ல தண்ணியும் கெட்ட தண்ணியும் வருமா? ஒரு ஊத்த போய் பாக்குறீங்க, மலையில இருந்து ஊத்து வந்துட்டு இருக்கு, அதை குடிச்சு பாத்தீங்கன்னா எப்பவும் ஒரே மாதிரி தான் வரும். ஒரு நேரம் கசப்பாவும், ஒரு நேரம் இனிப்பாவும் வருமா? நல்ல தண்ணியா வருமா? வராது. ஆனா நம்ம வாயில மட்டும் ஆண்டவரை துதிக்கிறோம், பாடுறோம், மகிமைப்படுத்துறோம். அதே நாவல அதே வாயில கெட்ட வார்த்தையும் பேசினா அப்படி கொஞ்சம் யோசிங்க. ஒரே மரம் நல்ல கனியும் கொடுக்கும், கெட்ட கனியும் கொடுக்குமா? நல்ல மரம் நல்ல கனியில கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியில கொடுக்கும். நீங்க நல்ல மரமா கெட்ட மரமா? நம்ம நல்ல மரமா கெட்ட மரமா? நிறைய ஆண்டு உதாரணம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம தியானிக்கும் போது நமக்கு வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை தருவாங்க. நம்ம நல்ல மரமா மாறணும், கனி கொடுக்கிற மரமா மாறணும், நல்ல வார்த்தைகளை பேச பழகணும், ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். இயற்கையா வராது. நம்ம ஜென்ம சுபாவம் பேசி பேசி பழகிட்டோம். இனி மாறணும், மாற விரும்பணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், மன்றாடணும், அழுது புலம்பி ஜெபிக்கணும், நல்ல வார்த்தை பேசணும், கோபப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, சண்டை போடக்கூடாது. ஆண்டவரே நல்ல வார்த்தைகள் பேச கிருபை தாங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். விசுவாசமா பேசணும், பக்தி விருத்திக்கா வேதுவா பேசணும், பிரயோஜனமான வார்த்தைகளை பேசணும், மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தை, தேற்றுகிற வார்த்தையை பேசணும். அல்லேலூயா. நம்ம பேசினா அவங்களுக்கு ஆறுதல் வரணும், அவங்களுக்கு நம்பிக்கை விசுவாசம் வரணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும். ஆண்டவர் சுகமாக்குவார், ஆண்டவர் அற்புதம் செய்வார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்க வாழ்க்கையை உயர்த்துவார். நீங்க நல்லா இருப்பீங்க, சொல்லி பாருங்க. அல்லேலூயா. அப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல ஒரு வசனம் வாசித்துருங்க. 12ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், நேரம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம்.
மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மனுஷர்கள் பேசும் வீணான வார்த்தைகள் யாவை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே நான் கணக்கு ஒப்புவிக்கணுமா? ஆண்டு கணக்கு கேட்கிற ஒரு நாள் வருது, நியாய தீர்ப்பு ஒரு நாள் வருது. அந்த நாள்ல நம்ம கணக்கு ஒப்புவிக்க, இந்த வார்த்தை எதுக்காக பேசுறீங்கன்னு கேட்பார். இந்த வார்த்தை தவறான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், மற்றவங்களை காயப்படுத்துற வார்த்தைகள், குற்றப்படுத்துற வார்த்தைகள், வேதனைப்படுத்துற வார்த்தைகளும் பேசக்கூடாது. மற்றவங்க வேதனைப்படுற மாதிரி நம்ம நடக்கக்கூடாது. அது சாபமா முடியுமா? அதாவது காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது, ஆனா காரணத்தோடு எடுக்கிற சாபம் தங்கிடும். நம்ம மற்றவங்களை வேதனைப்படுத்தி, மற்றவங்களை கஷ்டப்படுத்தி, அவங்க வேதனையோடு சொல்ற வார்த்தை நம்மளுக்கு சாபமா வந்துடும். யாரையும் நம்ம தூசிக்க கூடாது, யாரையும் சபிக்க கூடாது, யாரையும் நம்ம கெட்ட வார்த்தையினால பேசக்கூடாது. நம்ம விட்டு கொடுக்கணும். அரையாடி நிலத்துக்காக சண்டை போடக்கூடாது. விட்டு கொடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்தவங்க முள்வேலி போட்டு 2 அடி முள்வேலி தள்ளி கொண்டு வந்து 2 அடி தள்ளி போட்டாங்க. அப்புறம் அளந்து பார்த்து போடுவோன்னு அளக்க சர்வே எல்லாம் கூட்டு வந்து அளந்தாங்க. எங்க அம்மா அப்பால இருந்து அளந்தாங்க. 2 அடி அவங்க இங்க வந்திருக்கிறாங்க. 2 அடி உள்ள அவங்க இடத்துல இருக்கு அத்துக்கல். ஆனா அவங்க ஏத்துக்கிட பண்ணிட்டாங்க. பரவாயில்லன்னு 2 அடி விட்டாலும் பரவாயில்லன்னு போட்டாச்சு. இன்றைக்கு நீங்க வந்தாலும் பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் விட்டு கொடுத்தார். நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், தெற்க போனா நான் வடக்க போறேன்னு விட்டு கொடுத்தது போல நாம நினைச்சணும் விட்டு கொடுக்க பழகணும். நம்ம மாறணும். எவ்வளவோ மாற வேண்டியிருக்கு. நம்ம ஜெபம் இல்லாம நமக்கு நேரம் ஆயிடுச்சு. இந்த நாள்ல நம்ம தியானிக்க வேண்டிய பகுதி பார்த்தோம்னா தேவனுக்கு பயந்தவர் அப்படிங்கிற பகுதி தியானிக்கணும்னு நினைச்சு வந்தது. நம்ம ஆரம்பத்துல எல்லா காரியங்களும் தியானிச்சதுனால நமக்கு நேரம் ஆயிடுச்சு. ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நாளிலும் தகப்பனே, நீங்க கொடுத்த இந்த வருஷத்துக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நாங்க தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்தீங்கப்பா. நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு தத்தமா கொடுத்தீங்கப்பா. அந்த வார்த்தையை கொண்டு நாங்க தியானிக்க, தானியேலை குறித்து தியானிக்க, எசேக்கியா ராஜாவை குறித்து தியானிக்க, சாலமோன் ராஜாவை குறித்து தியானிக்க, சகரியா எலிசபெத்தை குறித்து தியானிக்க கிருபை தந்தீங்க ஆண்டவரே. அந்த கொர்நேலியுவின் வாழ்க்கையை குறித்து தியானிக்க, அவர் எவ்வளவு தேவ பக்தி உள்ளவர் என்பதை தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல எங்க வாழ்க்கையை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தை ஆண்டவர், அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், உங்க மகிமை இறங்கட்டும், உங்க அபிஷேகம் இறங்கட்டும், உங்களுடைய நன்மைகள் இறங்கட்டும் அப்பா. உங்களுடைய வார்த்தையின்படியே உங்களுடைய பிள்ளைகளை உருமாற்றம் செய்யுங்க ஆண்டவரே. எங்களை வணைந்து கொள்ளுங்கப்பா, எங்களை உருமாற்றம் செய்யுங்கப்பா. எங்க வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே, எங்க குணங்கள் மாறணும்ப்பா, எங்க சுபாவங்கள் மாறணும் ஆண்டவரே, கேரக்டர் மாறணும் ஆண்டவர், உண்மை போல மாறணும். உங்களுடைய சாயலுக்கப்பா நாங்க மாறணும் ஆண்டவர், உங்களுடைய ரூபத்தின்படியே மாற்றிருங்கப்பா. வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை, மறுரூபத்தை தேவன் கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கையில பெரிய ஒரு நன்மையை தேவன் கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு தரிசனங்களை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். சொப்பனங்களை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். போராட்டங்களை மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். வியாதிகளை